மாவடி என்ற ஊரில் ஒரு பெரிய மாமரத்தடியில் ஒரு முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த மாமரத்தில் ஒரு அழகான மாம்பழம். அதை புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் திரௌபதி. உடனே அவள் கணவரிடம் கூற அர்ஜுனன் அம்பு எய்து அந்த மாம்பழத்தை கீழே விழச் செய்தார். சப்தம் கேட்டு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் விழித்துக் கொண்டார். ஆகா, நான் எப்பொழுதும் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட காத்திருக்கிறேன். அதற்குள் அதனை அடித்து கீழே வீழ்த்து விட்டீர்களே. இதோ பிடியுங்கள் என்னுடைய சாபத்தை. மாங்கனிகள் விழுந்தது போல உங்களுடைய தலைகளும் வெட்டுண்டு கீழே விழட்டும் என்று சாபம் அளித்து கூக்குரல் இட்டார். பாண்டவர்களோ பயந்து நடுங்கி பரந்தாமனை வேண்டி அழைத்து உயிர் பிச்சை கேட்டார்கள். பரந்தாமனும் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் ஒளித்து வைத்திருக்கும் ஒரு உண்மையை சொன்னால் அந்த மாங்கனி ஒவ்வொரு உண்மைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்து சென்று மரக்கிளையில் ஒட்டி கொள்ளும். அப்படி செய்துவிட்டால் முனிவரும் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார் என்று கூறினார்.